KTM Duke 250 தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ என்னோட பைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 month பேக் ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தேன். ஸோ லாங் போகலாம் அப்படின்றதுக்காக ஐடியா பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொடைக்கானல் ட்ரிப்புக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு போகணுன்றதுக்காக ஸோ சேஃப்டிக்காக ஃபாக் லைட் வந்து செட் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக நம்பர் பிளேட்டுக்கு மேலே அந்த மாதிரி அந்த கிளாம்லாம் வச்சு NH பைக் பிட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாக் லைட் வந்து செட் பண்ணியிருந்தேன். 2026 எனக்கு இந்த ஒரு விண்ட்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை செட் பண்ணி அந்த லுக்கை வந்து மாற்றலாம் அப்படின்னு ஐடியா பண்ணனால ஸோ அந்த ஃபாக் லைட் இருந்த அந்த லொக்கேஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்னோட மாடலுக்கு ஃபாக் லைட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ மோட்டோ டார்க் அப்படின்ற இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஆர்டர் போட்டேன். 10 days ஆச்சு கையில் வரதுக்கு. அதே மாதிரி அதோட மெட்டீரியல் குவாலிட்டி, அதோட அந்த மேலே அடிச்சிருக்க அந்த பிளாக் கலர் அந்த கோட்டிங் எல்லாமே வந்து பில்ட் குவாலிட்டிலாம் உண்மையாகவே நல்லாவே இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400 கிட்ட வருது. ஸோ ரெண்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு உண்டான ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்க்ரூ எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துறாங்க. நம்ம வண்டியில் இருக்கிற அந்த இண்டிகேட்டருக்கு மேலே வந்து 2 புருவம் மாதிரி, அது கண்ணும் இது புருவம் மாதிரியும் அந்த மாதிரி ஒரு லுக்கில் எனக்கு கொடுக்குது. ஸோ இதை மாட்டினாலே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒயிட் கொஞ்சம் நல்ல வித்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நைட்டில் நான் ஓட்டும்போது ஃபாக் லைட் நம்ம மோட்டோ டார்க்கோட லிங்க் அண்ட் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான வீடியோக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபாக் லைட் ஸ்டாண்டோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து யூடியூப் சேனல் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் என்னோட பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.